அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். மழை தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆட்சியர்களோடு முதலமைச்சர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக ஆட்சியர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பருவமழை தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் ஆட்சியர்களோடு முதலமைச்சர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை அதிகனமழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக ஒவ்வொரு வருடமும் அதிக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களிடம் தற்போது முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக பேசி அந்த மாவட்டங்களில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அவர் பேசி வருகிறார். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் டெல்டா மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் தற்போது முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதில் பல மாவட்டங்களில் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழை எவ்வளவு பெய்திருக்கிறது, அதனால் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன பாதிப்புகள், அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், இது குறித்தெல்லாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், பேரிடர் மேலாண்மை துறையினுடைய தலைமை செயலாளர் மற்றும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய செயலாளர், சென்னை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட பல அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை மற்றும் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்னும் நாட்கள் செல்ல செல்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து அதிகனமழை பெய்து சில இடங்களில் வெள்ள பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொதுமக்களை காக்கவும், பொதுமக்களுடைய உடைமைகளை காக்கவும், அந்த தண்ணீரை விரைவாக வெளியேற்றவும் தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.